2026 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். மேஷராசிக்கு நாகாத்தம்மனுடைய அருளால எப்படி இருக்க போகுது இந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஷராசிக்கு ரொம்ப அமோகமா இருக்க போகுது. என்னங்க 7 சனி நடந்துட்டு இருக்கு, அமோகமா இருக்க போகுது சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். கண்டிப்பா சொல்றீங்க. ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய பாதியில அவரு பெயர்ச்சி அடைகிறார். அதுக்கப்புறம் குரு பார்வை உங்களுடைய அந்த 7 சனியை குரு பகவான் பார்க்க போறார். பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, சனி பகவான் குரு பகவான் பார்க்கும்போது அசுபரா இருக்கிற சனி பகவான் நல்ல விதமா மாற போறாரு. சோ அதனால நல்ல பலன்களை இவ்வளவு நாளுக்கு நீங்கள் பலன்ல இருக்கும்போது விரயத்தை நிறைய சந்திச்சிட்டீங்க. அதாவது லாஸ், எது எடுத்தாலும் லாஸ் தான். எதுலையுமே ஒரு முன்னேற்றம் இல்லாம மனசஞ்சலம், மனக்குழப்பம், நிறைய பிரச்சனைகள், என்ன சொல்றது, கோர்ட்டு கேஸுன்னு கூட நீங்க அலைஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் வராம நிறைய பேருக்கு பிரச்சனைகள் போயிருக்கலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா நிறைய சண்டை சச்சரவுகள் பார்த்துட்டு இருப்பீங்க. எவ்வளவு பிரச்சனைகள் மாத்தி மாத்தி மாத்தி, ஒரு நாள் உடம்பு நல்லா இருந்தா அடுத்த நாள் ஏதாவது ஒரு பிரச்சனைங்க, ஒரு நாள் உடம்பு செல்லாதாவது, இல்ல வீட்டுல ஏதாவது பிரச்சனை, ஒரு நாள் கூட நான் நிம்மதியா தூங்குறது இல்ல, என்னைக்கு இந்த சனி பயிற்சியாச்சோ அன்னில இருந்தே எனக்கு நிம்மதி இல்ல, 2.5 வருஷமா நான் படாத பாடுபடுறேன், நிம்மதியே இல்லாம இருக்கேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க மேஷராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே இந்த 2026 விடிவு காலம் பிறக்க போகுது. நல்ல ஒரு எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றங்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு காலம் இந்த காலம் தான் உங்களுக்கு. இந்த 2026ல நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாத இருக்கிற கன்னி பசங்க எல்லாருக்குமே சரி, இல்ல ஏஜ் ஆயிட்டு செகண்ட் மேரேஜ்க்காக வெயிட் பண்றவங்களுக்கும் சரி, இந்த வருஷம் திருமண யோகம் கை கூடி வரப்போகுது. நினைச்ச விஷயங்கள், நினைச்ச காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரப்போகுது. லாபமே என்னன்னு தெரியல, லாபமே வரல, எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதுல எனக்கு முன்னேற்றமே இல்லைங்க, லாபம்னா என்னன்னு நான் இது வரைக்கும் என் கண் கூட பார்த்ததே இல்ல அப்படின்னு இருக்கிற மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அல்ல 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 குறையாத லாபங்கள் உங்களை தேடி வரப்போகுது. அதாவது காற்றுள்ள போதே துஞ்சிக்கல்ன்ற பழமொழிக்கு ஏற்றவாறு இந்த வருஷம் நீங்க நினைச்ச விஷயங்கள், நினைச்ச காரியங்கள், தொட்டதெல்லாம் தொடங்கும் சொல்லலாம், அது எல்லாமே மேஷராசிகர்களுக்கு கை கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையுதுன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. அந்த பணம் எல்லாம் திரும்ப வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு குழப்பத்திலேயே இருந்துட்டு இருப்பீங்க. அந்த குழப்பத்துல இருந்து நீங்க விடுபட போறீங்க. அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே தாராளமா புதிய தொழில் தொடங்கலாம். இந்த வருஷம் அதற்கான மாதம் தான் உங்களுக்கு, இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகுது.